ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம், நன்றி. ஓம் சக்தி. அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசையுடன் இந்த ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை லைவாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆஸ்ட்ரோ எஸ் பழனிநாதன், ஆன்லைன் ஜோதிட ஆலோசகர், சென்னை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வார வாரம் என்கின்ற நிகழ்ச்சி 243வது வாரமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அடியனுக்கு 6வது முறையாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய அற்புதமான வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ள தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் மணிகண்டராஜ் அவர்களுக்கும், ஸ்டார் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி உரிமையாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தனித்த கிரகங்கள் தரும் பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை ஒரு முழுமையான பார்வை என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கின்றேன். இந்த விவரங்களை ஜோதிட அன்பர்கள் பலன் சொல்லும் பொழுது கையாண்டு பாருங்கள். இதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய வரும். அந்த வகையிலே நவகிரகங்களுக்கும் தனித்தனி காரகத்துவம் உண்டு. அந்த காரகத்துவத்தை 12 ராசிகளிலே மாறி மாறி அமரும் பொழுது பலன்களும் மாறி மாறிதான் இருக்கும். அதனைத்தான் இன்று நான் தொகுத்து வழங்க இருக்கின்றேன். முதலாவதாக சூரியன் 12 ராசிகளில் அமரும் பலன்கள். அதாவது இந்த பலன்கள் கிரகங்கள் தனித்து அமர்ந்திருந்தால் மட்டுமே துல்லியமாக இருக்கும். கிரக சேர்க்கை எப்படி பார்த்து பலன் கூற வேண்டும் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக கூற இருக்கின்றேன். சூரியன் 12 ராசிகளில் அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றுள்ளதால், நல்ல மேஷத்தில் சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது, சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அந்த ஜாதகருக்கு நல்ல தலைமை குணம் கொண்டவராக இருப்பார். அதிகாரமிக்க பதவியில் அமரக்கூடிய யோகியதாம்சம் அவருக்கு உண்டு. நல்ல புத்தி கூர்மை, அறிவு, ஆளுமை திறன் கொண்டவராக அவர் இருப்பார். சூரியன் ரிஷபத்திலே பகைஸ்தானத்தில் பெற்று அமர்வார். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கலைகளிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள். மிகவும் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள். ஆடை அலங்கார ஆபரணங்களில் பிரியம் உள்ளவராக இருப்பார். டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து கொள்வது பிடிக்கும். சிறு வயதிலேயே கண்ணாடி அணிபவராக இருப்பார். சூரியன் மிதுனத்திலே நட்பு என்கின்ற ஸ்தானத்தில் உள்ளதால் அவர் சற்று செலவு அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். மற்றவர்களுக்கு உதவி செய்து இவர் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வார். கல்வியிலே அவருக்கு தடைகள் ஏற்படும். ஆடம்பர பிரியர், மேலும் நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திப்பார். சூரியன் கடகத்திலே நட்பு ஸ்தானத்தில் அமர்வதால் அவருக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் மீது பொறாமை உணர்வு இருக்கும். சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும். சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெற்றுள்ளதால் அமர்வதால் உயர் அந்தஸ்து உள்ள பதவிகள் வகிக்கக்கூடிய அம்சம் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இவரை யாருமே எடை போட முடியாது. எதிர்காலத்தை அறிந்து செயல்படக்கூடியவராக இருப்பார். சுய முயற்சியால் முன்னேற்றம் அடைபவராக இருப்பார். எல்லா துறைகளிலுமே அவர் ஒரு தனித்தன்மையுடன் இருப்பார். சூரியன் கன்னி ராசியிலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் சற்று கூச்ச சபாவம் உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். ஆனால் நல்ல புத்திசாலியாக இருப்பார். எதிரிகள் என யாருமே இவருக்கு இருக்க மாட்டார்கள். எல்லோரிடமும் இணக்கமாக பழகக்கூடிய தன்மை பெற்றவர். சற்று நளினமாக இருப்பார். சொத்து சேர்ப்பதிலும் அவருக்கு ஆர்வம் இருக்கும். சூரியன் துலாத்திலே நீச்சம் பெற்றுவதால் நீதி, நேர்மை எனும் பண்பாடு கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பார். காலத்துக்கு ஒத்துப்போகாத கருத்துக்களை பேசுவார். எல்லோரையும் பகைத்துக் கொள்வார். சூரியன் விருச்சிகத்திலே நட்பு ஸ்தானத்தில் அமர்வதால் நல்ல தைரியம் அதிகமாக இருக்கும். சற்று காரியவாதியாக இருப்பார். மற்றவர்களிடமிருந்து இவர் எளிதாக காரியத்தை சாதித்துக் கொள்வார். மற்றவர்களிடம் மறைந்துள்ள ரகசியங்களை கண்டுபிடிப்பதில் உளவாளி போல செயல்படுவார்.
அவர் எந்த தொழில் செய்தாலும் அவருக்கு வெற்றி கிடைக்கும். அதிகாரமிக்க பதவிகளும் உண்டு. சூரியன் தனுசு ராசியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நீதி, நேர்மை, ஒழுக்க கட்டுப்பாடுகள் நிறைந்தவராக அந்த ஜாதகர் இருப்பார். கல்வி மிகச் சிறப்பாக இவருக்கு அமையும். நல்ல தந்தையார் அமைவார். நல்ல வாரிசுகள் பிறக்கும். பிள்ளைகளால் அவருக்கு அனுகூலம் உண்டு. நல்ல பதவியில் அமரக்கூடிய யோகிதை உண்டு. அரசியல்வாதி, அரசு பதவி இதெல்லாம் இவருக்கு வாய்ப்புகள் தானாக கிடைக்கும். சூரியன் மகரத்தில் பகை பெற்று அமர்வதால் நல்ல வைராக்கியமான மனநிலை கொண்டவராக இருப்பார். தன் குழந்தைகள், குடும்பத்தின் மீது மட்டும் அக்கறை கொண்டவராக இருப்பார். தகப்பனாரை விட பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும். தயாள குணம் நிச்சயமாக இருக்காது. சிக்கனம் அதிகமாக இருக்கும். சூரியன் கும்பத்திலே பகை பெற்று அமர்வதால் உறவுகளுக்காக உழைப்பவராக இருப்பார். உறவினர்களால் வஞ்சிக்கப்படுவார். மற்றவர்களுக்காகவே உழைத்து கெட்ட பெயர் எடுப்பவராக இருப்பார். யாருக்கு நல்லது செய்தாலும் இவர்தான் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். யாராலும் இவருக்கு நன்மை கிடையாது. வயதான காலத்திலே தனித்து விடப்படுவார். வயதானாலும் உழைத்து சம்பாதித்து அதன் மூலம் அவர் ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் அவருக்கு இருக்கும். சூரியன் மீனத்திலே நட்பு என்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் கொண்டவராக இருப்பார். தெய்வ அருளுக்காக நிறைய செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். அரசியலில் பின்னால் இருந்து மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கும். மற்றவர்களை இவருடைய உழைப்பால் தூக்கிவிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் ரகசியமான நடவடிக்கைகள் கொண்டவராக இருப்பார். செல்வாக்கு இருக்கும். எதிரிகளை அமைதியாக இருந்து ஒழித்து விடுவார். அதற்கடுத்து சந்திரன். சந்திரன் 12 ராசிகளிலே அமர்ந்தால் எத்தகைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? சந்திரன் மேஷத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுத்துவிட்டு பின்னர் வருந்தக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும். அவசர புத்தி எதிலுமே இருக்கும். கோபம் இருக்கும். கோபத்தில் தவறான முடிவுகளை எடுப்பார். கோபத்தினால் சில இழப்புகளையும் சந்தித்திருப்பார். தான் சொல்வதே சரி என்று வாதம் செய்பவராக இருப்பார். சந்திரன் ரிஷபத்திலே உச்சம் பெறுவதால் தெளிவான சிந்தனை உடையவராக இருப்பார். சகோதர உறவுகளுக்கும் தாயாருக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பார். அவர்களுடைய சொல் மீறாதவராக இருப்பார். பயணங்களில் மிக மிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சற்று இணக்கம் குறைவாக இருக்கும். கலைகளிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார். சந்திரன் மிதுனத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து கொண்டு இருப்பதால் அவசர புத்தி இருக்கும். நிதானம் இருக்காது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவதாக அவருடைய பாணி இருக்கும். பணம் நிறைய செலவு செய்வார். சேமிப்பு என்பது துளியும் இருக்காது. சேமிப்பு என்பது இவருக்கு சிறிதும் இருக்காது. இவரும் தான் சொல்வதே சரி என வாதம் செய்பவராக இருப்பார். யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். சந்திரன் கடகத்திலே ஆட்சி பெறுவதால் மிகச்சிறந்த அமோகமான பலன்கள் இவருக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கூடிய உயர்நிலை வாழ்க்கை அம்சம் இவருக்கு அமையும். சந்திரன் சிம்மத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து கொண்டு அமர்வதால் அரசு சார்ந்த பதவிகளில் அமரக்கூடிய யோகம் உண்டு. தலைமை பதவி வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயமாக கிட்டும். சந்திரன் கன்னியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்தில் அமர்வதால் நெளிவு சுழிவுடன் நடந்து கொள்வார். புத்திசாலித்தனம் மிக அதிகமையாக இருக்கும். கூர்மையான அறிவாற்றல் கொண்டவராக இருப்பார். எதிலும் வெற்றி பெறுவராக இருப்பார். பெண்களால் இவருக்கு ஆதாயம், அனுகூலம் எப்பொழுதுமே உண்டு. சந்திரன் துலாத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நல்ல எண்ணங்கள் இருக்கும். பணத்திலே குறிக்கோளாக இருப்பார். புது புது யோசனைகள் தோன்றும். சில நேரங்களில் குழப்பமான மனநிலையில் இருப்பார். இவரை புரிந்து கொள்வது மிகவும் அரிதான விஷயமாகும். சந்திரன் விருச்சிகத்திலே நீச்சம். இவ்வாறு இருக்கும் பொழுது 8 பேருக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் இவர் ஒருவருக்கே இருக்கும். எதிலும் முதலிடம் பெறுவராக இருப்பார். ஆனால் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி விடுவார். துயரங்களை தாண்டி யோகம் பெறக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு. பல வெற்றி சாதனைகளை படைக்கக்கூடிய அம்சம் இவருக்கு மிக எளிதாக கிடைத்துவிடும். சந்திரன் தனுசு ராசியிலே அமர்வதால் அவருடைய தாயாருடன் அவருக்கு இணக்கம் இருக்காது. சகோதர உறவுகளும் சிறப்பாக இருக்காது. தன்னுடைய சுய முயற்சியால் முன்னுக்கு வருபவராக இருப்பார். அரசு சார்ந்த நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமரக்கூடிய யோகம் உண்டு.
திடீர் பணவரவு அவருக்கு ஏற்படும். சந்திரன் மகரத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் தனிமை, கவலை, ஏக்கம் அவருக்கு இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஏங்கி தவிக்கக்கூடிய நிலை இருக்கும். தாயார், தந்தையாரால் இவருக்கு அனுகூலம் இருக்காது. எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்க மாட்டார். சந்திரன் கும்பத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் சிறிது குழப்பமான மனநிலையில் இருப்பார். சந்தர்ப்பங்கள் இவருக்கு பெரும்பாலும் பயன்படாமல் போய்விடும். சொத்துக்கள் அவர் மீது ஏதாவது இருக்குமாயின் அதிலே வில்லங்கம் இருக்கும். நொந்து போன மனநிலையிலே இருப்பார். எதிலும் ஒரு திருப்தி இருக்காது. ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் மீனத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வணங்கத்தக்க உயரத்தை அடைவார். தெய்வ பக்தி இருக்கும். மருத்துவத்துறையை அவர் தேர்ந்தெடுத்தால் சாதனை புரியக்கூடிய ஒரு அம்சம் அவருக்கு உண்டு. அந்நிய தேசங்களிலே வெளிமாநிலங்களிலே சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து செவ்வாய். செவ்வாய் மேஷத்திலே ஆட்சி. மிகவும் வலிமையானவராக இருப்பார். கோபம் மிக மிக அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த பதவிகள் உண்டு. தைரியம் மிக அதிகமாக இருக்கும். கோபத்தால் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பார். செவ்வாய் ரிஷபத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று இருப்பதால் அவசர முடிவு எடுத்துவிட்டு பின்னர் வருந்தக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும். எதிர்பாலினத்தோருடன் பழகும் பொழுது எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். அவசரப்பட்டு பழகினால் கெட்ட பெயர் ஏற்படும். செவ்வாய் மிதுனத்திலே பகை பெற்று அமர்வதால் வார்த்தைகளை மிகவும் எச்சரிக்கையாக அளந்து பேசக்கூடியவராக இருப்பார். ஆனால் செயல்பாடுகள் மிக மிக தீவிரமாக இருக்கும். சகோதர உறவுகளால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பார். பூமி சொத்துக்கள் வகையிலே ஆதாயம் அவருக்கு இருக்காது. எதா இருந்தாலும் அதிலே சிக்கல்கள் இருக்கும். செவ்வாய் கடகத்திலே நீச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செவ்வாய் யாருக்கெல்லாம் கடகத்தில் உள்ளதோ அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். உயர் பதவி வகிக்கக்கூடிய யோகம் உண்டு. கிரீன் இங்க்ல சிக்னேச்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த அரசு பதவியிலே அவர் அமரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. மருத்துவம், விளையாட்டுத் துறைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தால் அதில் சாதனை புரிபவர்களாக வருவார்கள். சொத்துக்கள் நிறைய சேரும். கலைகளிலும் ஆர்வம் இருக்கும். செவ்வாய் சிம்மத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் அரசு சார்ந்த உயர் பதவி உண்டு. நிலம், பூமி, சொத்து வகையிலே ஆதாயம் உண்டு. துணிச்சல் மிக அதிகமாக இருக்கும். அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆற்றல் கொண்டவராக இருப்பார். மருத்துவத்துறை இவருக்கும் ஒரு சாதனை புரியக்கூடிய துறையாக அமையும். செவ்வாய் கண்ணிலே பகை கொண்டு அமர்வதால் சொத்துக்களை ஏமாந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு ஏற்படும். என்ன என்று கண்டறிய முடியாத உடல் உபாதைகளை கொண்டவராக இருப்பார். கோபத்தை வெளியிலே காட்டாமல் குமுறக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உண்டு. சகோதர உறவுகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வஞ்சிக்கப்பட்டு இருப்பார். சொத்துக்களை விற்கும் நிலையும் அவருக்கு ஏற்படும். செவ்வாய் துலாத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று இருப்பதால் நீதி, நேர்மை எனும் பண்பாடுகள் நிறைந்தவராக இருப்பார். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எதிலுமே நடந்து கொள்வார். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை துணையால் மிகச்சிறந்த ஆதாயம், அனுகூலம் இவருக்கு கிடைக்கும். எதிர்பாலினத்தோரை கவரக்கூடிய வகையில் அவருடைய தோற்றம் இருக்கும். செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சி பெற்று இருந்தால் அவருக்கு சிந்தனை ஓட்டங்கள் மிக அதிகமாக இருக்கும். சில தீய பழக்கங்களும் இருக்கும். மறைமுக நடவடிக்கைகள் இருக்கும். இவர்கள் நிச்சயமாக தீய நட்புகளை தவிர்க்க வேண்டும். செவ்வாய் தனுசு ராசியிலே நட்பு என்னும் அந்தஸ்து பெற்று அமர்வதால் குடும்பத்திற்காக உழைப்பவராக இருப்பார். நல்ல பெரிய மனித தோரணை இருக்கும். அரசு சார்ந்த துறைகளில் வேலை உண்டு. கௌரவமான தோற்றம் கொண்டவராக இருப்பார். சந்தோஷமான வாழ்க்கை இவருக்கு அமையும். உயர் பதவி யோகமும் உண்டு. செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று அமர்வதால் எதற்கும் துணிந்தவராக இருப்பார். இவர் எப்பொழுது என்ன செய்வார் என்று யாராலையுமே யூகிக்க முடியாது.
மற்றவர்கள் பார்த்து பயம் கொள்ளும் வகையில் இருப்பார். அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருப்பார். செவ்வாய் கும்பத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று இருப்பதால் அதிகாரமிக்க அரசு, அரசு சார்ந்த பதவிகளில் அமரக்கூடிய யோகம் இருக்கும். ஏதாவது தொழில் வியாபாரம் செய்தால் கூட அதில் அவருக்கு வெற்றி உண்டு. மருத்துவம், ரியல் எஸ்டேட் தொழில்கள் கை கொடுக்கும். பூமியால் லாபம் உண்டு. செவ்வாய் மீனத்திலே நட்பு என்னும் அந்தஸ்து பெற்று அமர்வதால் தெய்வ நம்பிக்கை, தெய்வ பக்தி, அதீத ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். சொத்துக்கள் சேரும். குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் அவருக்கு உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் அவருக்கு தசாபுக்தியின் அடிப்படையிலே கிடைக்கும். அதற்கடுத்து புதன் பகவான். புதன் கிரகம் 12 ராசிகளிலே அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள். முதலாவதாக புதன் மேஷத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் சற்று சோம்பல் தன்மை உடையவராக இருப்பார். குறுக்கு யோசனைகள், குறுக்கு புத்திகள் தோன்றும். அவசரப்பட்டு ஒரு முடிவினை எடுத்துவிட்டு இதை ஏன் செய்தோமோ என்று மீண்டும் அவரே வருந்தக்கூடிய ஒரு நிலை அவருக்கு நிச்சயமாக ஏற்படும். ஒரு குறிக்கோள் இருக்காது, ஒரு எய்ம் இருக்காது, ஒரு டார்கெட் இருக்காது. ஏதோ ஒண்ணு தினசரி பொழுது விடிந்தது, பொழுது போனது என்று போய் கொண்டிருக்கும். பதற்றத்தில் சில தவறுகளை செய்யக்கூடிய சூழலும் அவருக்கு ஏற்படும். கல்வியிலே தடைகளும் உண்டு. புதன் ரிஷபத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் கலைகளிலே ஆர்வம் கொண்டவராக இருப்பார். பெண்களால் ஆதாயம், அனுகூலம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் பெறும் அம்சம் அவருக்கு உண்டு. அரசு, அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியும் அம்சமும் கொண்டவராக அவர் இருப்பார். புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுவதால் அதிபுத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார். நல்ல புத்தி கூர்மை, நுணுக்கமான விஷயங்களிலே நல்ல தேர்ச்சி, கல்வியிலே மேன்மை இதெல்லாம் உண்டு. சகல சௌகரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய உயர்நிலை வாழ்க்கை அம்சம் இவருக்கு உண்டு. புதன் கடகத்திலே பகை. எனவே உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் வருத்தக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்வார். வீண் சபதங்கள் செய்து தனக்குத்தானே தீமைகளை ஏற்படுத்திக் கொள்வார். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் அவருக்கு இருக்கும். பிடிவாதம் மிக அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும். புதன் சிம்மத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் அனைத்து விஷயங்களிலுமே நிபுணராக இருப்பார். புத ஆதித்ய யோகம் உள்ளதால் அரசு, அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவி வகிக்கும் யோகம் உண்டு. அரசு, அரசு சார்ந்த நிறுவனங்களுடைய போட்டித் தேர்வுகள் எழுதினால் அவருக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. புதன் கன்னியிலே உச்சம். மிக அதீத புத்திசாலியாக இருப்பார். நளினமாக நடந்து கொள்வார். அனைத்து யோகங்களையும் பெறும் அம்சம் உண்டு. கலைத்துறைகளிலே ஈடுபட்டால் சாதனை புரிவார். நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வாரிசுகள் இவருக்கு நிச்சயமாக உருவாகும். கல்வியிலே நல்ல மேன்மை கிடைக்கும். புதன் துலாத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் மிகவும் நம்பிக்கையானவராக இருப்பார். நேர்மை, நீதி எனும் பண்பாடுகள் கொண்டவராக இருப்பார். நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும். வாத திறமை இவருக்கு மிக அதிகமாக இருப்பதால் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுத்தால் கூட இவருக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய அம்சம் கிடைக்கும். புதன் விருச்சிக ராசியிலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் சிலர் இவரை பழிவாங்கிவிடும் சூழல்கள் நிகழும். சில இழப்புகள் ஏற்படும். எதிரிகள் இருப்பார்கள். முன்னேற்றம் குறைவாகவே இருக்கும். புதன் தனுசு ராசியிலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நல்ல படிப்பு இருக்கும். அதீத அறிவாற்றல் கொண்டவராக இருப்பார். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்பவராக இருப்பார். மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் சற்று குறைவாக இருக்கும். உயர் பதவி உண்டு. நல்ல தோரணை உண்டு. புதன் மகரத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் சொந்த தொழில் செய்தால் இவருக்கு மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார். நல்ல லாபம், வியாபாரம், தொழில் இவர் தேர்ந்தெடுத்தால் நல்ல லாபம் அடைபவராக அந்த அம்சம் இவருக்கு நிச்சயமாக உண்டு. புதன் கும்பத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் மற்றவர்களுக்கு கீழே பணியாற்றும் நிலையில் இருப்பார். நண்பர்களே இவருக்கு சில நேரங்களில் எதிரிகளாக மாறக்கூடிய சூழல் அவருடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது ஒரு நாள் நடைபெறும். சில துரோகங்களை சந்திப்பார். நடுவயதிற்குள்ளவே அனைத்து இழப்புகளையும் சந்தித்து விடுவார். குதர்க்கம் பேசுபவராகவும் இருப்பார்.
புதன் மீனத்திலே நீச்சம் பெறுவதால் இவருடைய புத்திசாலித்தனம் இவருக்கு பயன்படாது, மற்றவர்களுக்கு தான் பயன்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இவருக்கு அதிகமாகவே இருக்கும். வீண் உழைப்பு தான் இவருக்கு இருக்குமே தவிர, இவருக்கு அதனால் எந்த விதமான உபயோகமும் இருக்காது. இவர் யாருக்கு உதவி செய்கிறாரோ, அவர்களே இவருக்கு கெட்ட பெயர் வாங்கி தந்து விடுவார்கள். அதற்கடுத்து குரு பகவான். குரு பகவான் 12 ராசிகளில் அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள். குரு மேஷத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் பொறுமை, அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் கொண்டவராக இருப்பார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வார். நல்ல திறமை இருக்கும். தன்னுடைய குடும்பத்தின் மீது அதீத பற்று கொண்டவராக இருப்பார். தந்தையார் மீது அதிக பாசம் கொண்டவராக இருப்பார். வாழ்க்கை துணையுடன் வாழ்நாள் முழுவதும் நெருக்கமாக இருப்பார். குரு ரிஷபத்திலே பகை பெற்று இருந்தாலும் நல்ல கம்பீரமான தோற்றம் கொண்டவராக இருப்பார். வலிமை, துணிச்சல் இவருக்கு இருக்கும். எதையுமே கணக்கு போட்டு ஆய்வு செய்து செய்பவராக இருப்பார். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வார். பெருந்தன்மையான ஒரு குணாதிசயம் உண்டு. சற்று சிக்கனமாக செலவு செய்பவராக இருப்பார். குரு மிதுனத்திலே பகை பெற்று இருந்தாலும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அடங்கி கட்டுப்பட்டவராக இருப்பார். நண்பர்களுக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பார். அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவராக இருப்பார். கீழ்மட்டம் முதல் மேல் மட்டம் வரை அவர்களுக்கு ஆற்றல் இருக்கும். காரியத்தை சாதித்து விடுவார். மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய அந்த கமாண்டிங் பவர் கொண்டவராக இருப்பார். குரு கடகத்திலே உச்சம் பெறுவதால் நல்ல வாரிசுகள் உருவாவார்கள். அவர்களால் நல்ல யோகமிக்க வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவராக இருப்பார். தெய்வ பக்தி மிக அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்காக பாடுபடுபவராக இருப்பார். வெளிநாடு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழலும் அவருக்கு ஏற்படும். குரு சிம்மத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் நல்ல தோரணை கொண்டவராக இருப்பார். நல்ல அப்பியரன்ஸ் இருக்கும். கம்பீரம் இருக்கும். அதிகாரமிக்க நிலையில் இருப்பார். தலைமை பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு யோகிதை அவருக்கு உண்டு. வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிப்பார். வெற்றிக்காக எதையும் செய்பவராக இருப்பார். குரு கன்னியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் செலவுகள் மிக அதிகமாக செய்பவராக இருப்பார். நண்பர்களுக்காக கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவு செய்வார். சில மறைமுக தொடர்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்பவராக இருப்பார். தாயார் மீது மிக அதிக பாசம் கொண்டவராக இருப்பார். குரு துலாத்திலே பகை பெற்று உள்ளதால் இவருக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பார்கள். சற்று சுயநலமாக இருப்பார். தொழிலில் வியாபார நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக இருப்பார். அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. அரசு ஒப்பந்ததாரர்களாக கூட இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலமும் கிடைக்கும். குரு விருச்சிகத்தில் நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் நல்ல குணவான்களாக இவர்கள் இருப்பார்கள். இவருக்கு அரசு சார்ந்த பதவிகள் எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். வாழ்க்கையே இவருக்கு போராட்டமாக இருக்கும். வாரிசு லேட் ஆகும். வசதி வாய்ப்புகளும் மீடியமாகத்தான் இருக்கும். குரு கும்பத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் நல்ல யோகம் கிடைக்கும். நண்பர்கள் அதிகப்படியாக இருப்பார்கள். எல்லாவற்றிலும் வெற்றி இவருக்குத்தான். சிக்கனம், குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய பக்குவம் இதெல்லாம் குரு கும்பத்திலே உள்ளவர்களுக்கு கிடைக்கும். குரு மீனத்திலே ஆட்சி பெற்று அமர்வதால் அதீத தெய்வ பக்தி கொண்டவராக இருப்பார். தெய்வ அருளுக்காக செலவு செய்பவராக இருப்பார். தொழில் செய்தால் மேன்மை, லாபம் உண்டு. பொது காரியங்களில், பொது விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவராக இருப்பார். அதுக்கடுத்து சுக்கிர பகவான். சுக்கிரன் 12 ராசிகளில் அமரும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள். சுக்கிரன் மேஷத்திலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவராக நடந்து கொள்வார். சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். எதிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்பு இருக்கும். சமயோசித புத்தி உடையவராக இருப்பார். நல்ல வாழ்க்கை துணை இவருக்கு அமையும். சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சி பெற்று அமர்வதால் கலைகளிலே ஈடுபாடு அதிகம் இருக்கும். நல்ல அறிவாற்றல் கொண்டவராக இருப்பார். வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்பவராக இருப்பார். அழகு உணர்வு அதிகம் கொண்டவராக இருப்பார். பேச்சு கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். குடும்பத்தினர் மீது அதிக பற்று கொண்டிருப்பார். மிக பரிசுத்தமான ஆடைகளையே அணிபவராக இருப்பார்.
சுக்கிரன் மிதுனத்திலேயே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெறுவதால் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். எதிலும் லாப நோக்கோடு செயல்படுவராக இருப்பார். சுக்கிரன் கடகத்திலே பகை பெற்று அமர்வதால் நிறைய சிந்தனைகள் அவருக்கு தோன்றும். சொத்துக்கள் சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும். சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு டேலண்ட் அவருக்கு இருக்கும். தாயார் மீது அதிக பாசம் கொண்டவராக இருப்பார். எதிர்பாலினத்தோரோடு மிகவும் எச்சரிக்கையுடன் இவர் பழக வேண்டும். சுக்கிரன் சிம்மத்திலே பகை கொண்டு இருப்பதால் தொழிலை பொறுத்தவரை இவருக்கு மிகச் சிறப்பாக அமையும். முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு உத்தியோகமோ ஒரு பொறுப்புக்கோ சென்றால் அதில் தலைமை பதவி வரை செல்லக்கூடிய அம்சம் இவருக்கு உண்டு. உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோக அம்சம் அவருக்கு உண்டு. சுக்கிரன் கன்னியிலே நீச்சம் பெற்றுள்ளதால் முரண்பட்ட கருத்துக்களை பேசுபவராக இருப்பார். விதண்டாவாதம் பேசுபவராக இருப்பார். சுகபோகங்களை அனுபவிக்க இயலாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் மிக மிக குறைவு. குடும்பத்திலே சண்டை பிரிவுகள் இருக்கும். சுக்கிரன் துலாத்திலே ஆட்சி பெறுவதால் எதையும் கணக்கு போட்டு செய்யக்கூடியவராக இருப்பார். வண்டி வாகன யோகம் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பார். எல்லாவற்றிலும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவராக இருப்பார். நல்ல தோரணை இருக்கும். இவரிடமே பேசி ஜெயிக்கவே முடியாது. சுக்கிரன் விருச்சிகத்தில் சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்றிருப்பதால் ஆசைகள் மிக மிக அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் கட்டுப்பாட்டில் இவர் இருப்பார். தனவரவு தாராளமாக இருக்கும். எதிர்பாலினத்தவருக்காக அதிகம் செலவு செய்பவராக இருப்பார். சற்று ஆடம்பரமாக இருக்க விருப்பப்படுவார். சுக்கிரன் தனுசு ராசியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று இருப்பதால் நல்ல அப்பியரன்ஸ் தோரணை இருக்கும். நல்ல வாழ்க்கை துணை இவருக்கு அமையும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு அதில் எழுதினால் வெற்றி பெற்று பதவிகளிலே அமரக்கூடிய ஒரு யோகம் அவருக்கு கிடைக்கும். அந்தஸ்து உயர்வு, வசதிகள், பொருளாதார உயர்வு எல்லாமே அவருக்கு மிக எளிதாக கிடைக்கும். சுக்கிரன் மகரத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் அற்புத பலன்கள். சுக்கிரன் யாருக்கெல்லாம் மகரத்தில் இருக்குதோ அவருக்கு நல்ல அற்புதமான பலன்கள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல வாரிசுகள் பிறக்கும். தொழில் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்துக்கு குறைவு இருக்காது. சுக்கிரன் கும்பத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் அற்புதமான பலன்கள் இவர்களுக்கும் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். வண்டி வாகன யோகம் எப்போதைக்குமே இவருக்கு உண்டு. சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெறுவதால் மனதில் நல்ல ஆசைகள் குடிகொண்டு இருக்கும். சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும். சகோதர உறவுகளுடனே இணக்கம் இருக்காது. தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். தெய்வ அனுகூலத்திற்காக செலவுகள் செய்பவராக இருப்பார். பிரயாணங்கள் மூலம் அவருக்கு அனுகூலம் உண்டு. அடுத்து சனி பகவான். சனி பகவான் 12 ராசிகளிலே அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள். சனி மேஷத்திலே நீச்சம் பெற்றிருப்பதால் சமுதாயத்தில் தலைமை பொறுப்புகளில் அமரக்கூடிய ஒரு அம்சம் அவருக்கு கிடைக்கும். முரட்டுத்தனமான பிடிவாதம் கொண்டவராக இருப்பார். எதிலும் போராட்ட குணம் கொண்டவராக இருப்பார். எவரையும் துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். சனி ரிஷபத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் பொருளாதாரத்தில் இவருக்கு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் சிக்கல்கள் இருக்கும். எதிலுமே முதலில் தோல்வி, பின்பு வெற்றி, மிகுந்த போராட்டத்திற்கு பின் வெற்றி என்கின்ற சூழல் தான் அவருக்கு ஏற்படும். சில நேரங்களிலே பொய் பேசக்கூடிய நிலையும் சூழலும் அவருக்கு ஏற்படும். வாழ்க்கை முழுவதும் கருத்து வேறுபாடுகளுடனேயே இருப்பார். சனி மிதுனத்தில் நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் வெகுஜன தொடர்புகள் கொண்டவராக இருப்பார். அவருடைய பேச்சு அபாரமாக இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார். கீழ்மட்டம் முதல் மேல் மட்டம் வரை ஆட்கள் இருப்பார்கள். காரியத்தை மிக எளிதாக சாதித்து விடுவார். சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுப்பவராகவும் இருப்பார். சனி கடகத்திலே பகைஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் என்ன படுதோ அதன்படி நடந்து கொள்வார். ஒரு குறிக்கோள் இருக்காது.
தாய் தந்தையர்களை வெறுப்பவராக இருப்பார். பெண்களால் அதிகம் பிரச்சனைகளை சந்திப்பவராக இருப்பார். சட்ட சிக்கல்களை தானே வரவழைத்துக் கொள்வார். சனி சிம்மத்திலே பகை பெற்று அமர்வதால் தொழில் சிறப்பாக இருக்காது. ஒரு வேலையிலும் நிரந்தரமாக நீடித்து இருக்க மாட்டார். அடிக்கடி வேலை மாறிக்கொண்டே இருப்பார். இவர் செய்யக்கூடிய சிறிய தவறுகளும் பெரிய அளவாக மாறி இவருக்கு தொல்லைகள் கொடுக்கும். ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கும். சனி கன்னியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் அதிபுத்திசாலித்தனமாக இருப்பார். சில நேரங்களில் மற்றவர்களை ஏமாற்றி இவர் அதில் ஆதாயம் காண்பவராக இருப்பார். இவர் செய்த தவறுகளுக்கு அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துபவராக இருப்பார். தான் தப்பித்துக் கொள்வார். எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர் மீது குற்றம் சுமத்தி தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். இவர் யாரிடமுமே ஏமாற மாட்டார். துணிச்சல் அதிகமாக இருக்கும். சனி துலாத்திலே உச்சம் பெறுவதால் நற்பலன்கள் நிச்சயமாக உண்டு. தொழில்களிலே முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் கடன் தொல்லைகள் இருக்கும். துறை சார்ந்து அவர் எந்த துறையிலே வேலைக்கு சென்றாலும் அல்லது எந்த துறையிலே அவர் உத்தியோகம் பார்த்தாலும் அல்லது தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் அதில் இவர் தலைமை பொறுப்பை வகிப்பவராக இருப்பார். மக்கள் இவரை பெரிதும் விரும்புவார்கள். சனி விருச்சிகத்தில் பகைஸ்தானம் பெறுவதால் மிகவும் வைராக்கியமான மனநிலை கொண்டவராக இருப்பார். எதிலும் இவர் உஷாராக இருக்க வேண்டும். திடீர் கண்டங்கள் ஏற்படும். தூக்கம் இவருக்கு மிக மிக குறைவாக இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய இணக்கமும் இவருக்கு குறைவாகவே இருக்கும். சனி தனுசு ராசியிலே சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று இருப்பதால் நல்ல நிர்வாக திறமை கொண்டவராக இருப்பார். நல்ல வாழ்க்கை துணை அமையும். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எதிலுமே நடந்து கொள்வார். உயர்வான வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். மிகவும் நம்பிக்கையானவராக அனைவரிடமும் நடந்து கொள்வார். தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு அந்த ஜாதக அமைப்பின்படி கிடைக்குமானால் பொருளாதார உயர்வு மிகச்சிறப்பாக இருக்கும். சனி மகரத்திலே ஆட்சி பெற்று இருப்பதால் ஒன்றை இழந்து ஒன்றை பெறக்கூடிய நிலை இவருக்கு ஏற்படும். ஏதாவது ஒன்றை விட்டுக் கொடுத்தால்தான் ஒன்றை இவர் பெற முடியும். தந்தையாருடன் ஒட்டுதல் இருக்காது, உறவும் இருக்காது. கௌரவம், மதிப்பு, மரியாதை இவருக்கு எப்பொழுதுமே உண்டு. சனி கும்பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதால் குடும்பத்தில் இவருடைய ஆதிக்கம் தான் இருக்கும். கோபம் சில நேரங்களில் அதிகமாக வெளிப்படும். மரியாதை இல்லாத இடத்திலிருந்து வெளியேறிடுவார். மரியாதை அதிகம் எதிர்பார்ப்பவராக இருப்பார். தொழில் வியாபாரம் செய்தால் வெற்றி நிச்சயமாக சனி கும்பத்திலே உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்திலே நிச்சயமாக வெற்றிகள் உண்டு. சனி மீனத்தில் இருந்தால் ஆயுள் தீர்க்கமானதாக இருக்கும். யாருக்கெல்லாம் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கு தீர்க்காயுள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பார். அந்தந்த வயதிற்கேற்ப ஆன்மீகத்திலே ஆலய வழிபாடுகளிலே அதில் ஒரு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு நிச்சயமாக உண்டு. அதற்கடுத்து ராகு பகவான். ராகு 12 ராசிகளிலே அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள். ராகு எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசி அதிபதி போல செயல்படுவார். ராகுவுக்கு வீடு கொடுத்த ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் கொஞ்சம் நற்பலனும், பலம் குன்றி இருந்தால் கெடுபலன்களையும் தருவார். ராகு நின்ற வீட்டிற்கு கேந்திரங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நற்பலன்களையும், தீய கிரகங்கள் இருந்தால் தீய பலன்களையும் தருவார். பொதுவாக ராகு எந்த ராசியிலே இருந்தாலும் அந்த ராசி அதிபதி போல இவர் செயல்படுவார். இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற்ற நிலையில் இருந்தால் நற்பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் குன்றி இருந்தால் கெடுபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ராகு நின்ற வீட்டிற்கு கேந்திரங்களிலே நல்ல கிரகங்கள் இருந்தால் நற்பலன்கள், தீய கிரகங்கள் இருந்தால் தீய பலன்கள். அடுத்து மேஷத்தை பார்க்கும் பொழுது ராகு மேஷத்தில் பகை பெற்று இருப்பதால் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவராக இருப்பார். அடக்க முடியாத கோபம் கொண்டவராக இருப்பார். சில நேரங்களிலே கோபம் வெடித்து சிதறக்கூடிய முன்கோபம், பிடிவாதம் கொண்டவராக இருப்பார். ராகு ரிஷபத்திலே நீச்சம் பெற்று அமர்வதால் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பவராக இருப்பார். கார், பங்களா எல்லாமே இவருக்கு அமையும். ஆடம்பர வாழ்க்கை இவருக்கு நிச்சயமாக அமையும். ராகு மிதுனத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் அதீத புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார்.
யோகம், வெற்றி, அதிர்ஷ்டம் எல்லாம் இவரை தேடி வரும். ராகு கடகத்திலே பகைஸ்தானம் பெற்று அமர்வதால் வெளிநாடு, வெளி மாநிலங்களிலே சென்று வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். தாயாருக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவர் நீரில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தண்ணீரில் கண்டம். ராகு சிம்மத்திலே பகை பெற்றிருப்பதால் நல்ல அதிகார தோரணை கொண்டவராக இருப்பார். எல்லோரும் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராக இருப்பார். ராகு கன்னியிலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நுணுக்கமான விஷயங்களிலே நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். எதையுமே ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். கல்வியிலே நல்ல மேன்மை உண்டு. ராகு துலாத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நல்ல ஆளுமை திறன், கெப்பாசிட்டி இருக்கும் அவருக்கு. ஆளுமை திறமை கொண்டவராக இருப்பார். வியாபாரம், தொழில் இதையெல்லாம் இவர்கள் மேற்கொண்டால் அதில் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. சுக்கிரன் சரியில்லை என்றால் குடும்ப வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் துலாத்திலே ராகு இருக்கிறதோ அவருக்கு சுக்கிரன் நல்ல ஸ்தான பலம் பெறவில்லை என்றால் குடும்ப வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படும். ராகு விருச்சிகத்திலே உச்சம் பெற்று அமர்வதால் நல்ல அரசு அதிகாரமிக்க பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அம்சம் இவருக்கு உண்டு. சட்டத்திற்கு புறம்பாக இவர் எதையுமே செய்யக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை இவர் மேற்கொண்டால் நிச்சயமாக சிக்கல்களையே மாட்டிக்கொள்வார். ராகு தனுசு ராசியில் அமர்வதால் அரசு சார்ந்த உத்தியோகம், அரசு சார்ந்த நிறுவனங்களில் மரியாதை மிக்க பதவிகளில் அமரக்கூடிய யோகம் அவருக்கு உண்டு. நல்ல பெரிய மனித தோரணை உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோக அம்சமும் இவருக்கு கிடைக்கும். ராகு மகரத்திலே நட்பு என்கின்ற நிலையில் அமர்வதால் கடுமையான போராட்டத்திற்கு பின்பே இவருக்கு எதுவும் கிடைக்கும். எளிதாக இவருக்கு எதுவுமே கிடைக்காது. முதலிலே தோல்வி, பின்பு போராடி போராடி வெற்றி பெற்று ஒரு நிலையை அடைய வேண்டும். நுணுக்கமான விஷயங்களிலே நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். ராகு கும்பத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் சற்று சுயநலமான எண்ணம் கொண்டவராக இருப்பார். காரியத்திலே கண்ணாக இருப்பார். கடுமையான போராட்டத்திற்கு பின்பே இவருக்கு எதுவும் கிடைக்கும். ராகு மீனத்திலே நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் நல்ல அறிவாற்றல் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சூழல், வெளி மாநிலங்களிலே சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு உண்டு. எதையுமே ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக இருப்பார். ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான். கேது மேஷத்திலே பகை பெற்று அமர்வதால் சில நேரங்களிலே இவர் கோபத்தின் உச்சிக்கு சென்று விடுவார். உச்சகட்ட கோபம் இவருக்கு ஏற்படும். ஆத்திரம் அதிகமாக இருக்கும். அடக்க முடியாத ஆத்திரப்படுவார். கேது ரிஷபத்திலே நீச்சம் அடைந்து விடுவதால் எதிர்பாலினத்தரை கவரக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் குடும்பத்திலே சிக்கல்கள் இருக்கும். பொருளாதாரத்திலே சிக்கல்கள் இருக்கும். பொருளாதாரத்திலே பற்றாக்குறைகள் இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இவருக்கு ஏற்படும். சில நேரங்களிலே அவர் யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது. தவறான வாக்குறுதிகளை தரக்கூடிய ஒரு சூழலும் அவருக்கு ஏற்படும். கேது மிதுனத்திலே நட்பு என்கின்ற ஸ்தானத்தில் இருப்பதால் செயல்திறன் மிக மிக அதிகமாக இருக்கும். நுணுக்கமான விஷயங்களிலே நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். பிரயாணங்கள் மூலம் இவருக்கு அனுகூலம் உண்டு. ஒரு இடத்திற்கு சென்று ஒரு தொழிலோ வியாபாரமோ மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பிரயாணங்களின் மூலம் அவருக்கு லாபம் கிடைக்கும். உயர்நிலை வாழ்க்கை அம்சமும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். கேது கடகத்திலே பகை பெற்று அமர்வதால் எல்லாவற்றிலுமே அவர் செல்ஃபிஷா இருப்பார். சுயநலமாகவே இருப்பார். மற்றவர்களை ஏமாற்றி விடுவார். மனதில் ஒரு விதமாகவும் வெளியே ஒரு விதமாகவும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். கேது சிம்மத்திலே நீசம் பெற்று அமர்வதால் தேவையில்லாமல் எதிரிகளை இவரே சென்று சம்பாதித்துக் கொள்வார். முறையற்ற சிந்தனைகள் அவருக்கு தோன்றும். அனைவருடைய வெறுப்புக்கும் ஆளாகி விடுவார். யாரிடமுமே நல்ல பெயர் எடுக்க மாட்டார். கேது கன்னியிலே நட்பு என்கின்ற ஸ்தானம் பெற்று அமர்வதால் மிகச்சிறந்த அதிபுத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார். இவரும் சற்று சுயநலமாகத்தான் இருப்பார். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது இரண்டுமே அவருக்கு பிடிக்காது. மருத்துவத்துறையை இவர் தேர்ந்தெடுத்தால் மிகச்சிறந்த சாதனையாளராக வருவார். எப்பொழுதுமே நல்ல வருவாய் கொண்டவராக இருப்பார். கேது
துலாத்திலே நட்பு என்கின்ற ஸ்தானத்தில் அமர்வதால் திருமணத்திலே தடைகள் ஏற்படும். கேது துலாத்திலே அமரக்கூடிய நபர்களுக்கு திருமண தடை, தாமதங்கள், இடையூறுகள் இருக்கும். பொருளாதாரம் நல்ல உயர்வாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்களை சென்று வசிக்கக்கூடிய, பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு கிடைக்கும். தொழில், வியாபாரம் செய்தால் மிகச் சிறப்பாக அவர்களுக்கு அமையும். கேது விருச்சிகத்தில் சமம் என்கின்ற அந்தஸ்து பெற்று அமர்வதால் மனதில் அதிகப்படியான தேவையற்ற ஆசைகள் தோன்றும். கேது விருச்சிகத்தில் இருந்தால் மனதில் தேவையற்ற ஆசைகளை ஏற்படும். அதனால் முறையற்ற செயல்களை செய்ய கேது பகவான் தூண்டி இவர்களை செய்ய வைத்து விடுவார். இவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மனம் எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கேது தனுசு ராசியில் நட்பு கொண்டு அமர்வதால் உயர் பதவி வகிக்கக்கூடிய யோகியதை அவருக்கு உண்டு. அரசு சார்ந்த துறைகளிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் அவருக்கு தசாபுக்தியின் அடிப்படையிலே அவருக்கு கிடைக்கும். கேது தனுசு ராசியிலே இருந்து உடன் குரு பகவானும் சேர்க்கை இருந்தால் கோட்டீஸ்வர யோகம் அவருக்கு கிடைக்கும். சொன்ன சொல் தவற மாட்டார். நல்ல தோரணையுடன் இருப்பார். கேது மகரத்திலே நட்பு கொண்டு அமர்வதால் தொழில்நுட்பங்களிலே நல்ல தேர்ச்சி இருக்கும். மருத்துவம், உயர்நிலை மருத்துவம் இவைகளை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு அம்சம் அவருக்கு ஏற்படும். கேது கும்பத்திலே நட்பு என்கின்ற ஸ்தானம் பெற்று அமர்ந்தால் தனிமையை விரும்புபவராக இருப்பார். யாருடனும் ஒரு ஒட்டுதலுடன் இருக்க மாட்டார். தன்னுடைய வாத திறமையினால் வாய்ப்புகளை இழந்து விடுவார். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை கூறுபவராக இருப்பார். எல்லோரையும் எதிர்த்துக் கொள்வார். அனைவரிடமே ஒரு இணக்கம் இல்லாமல் எல்லோரையும் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் கொண்டவராக இருப்பார். கேது மீனத்தில் நட்பு என்கின்ற ஸ்தான பலம் பெற்று அமர்வதால் நல்ல ஞானம் உடையவராக இருப்பார். தெய்வ பக்தி, தெய்வ ஈடுபாடு அதிகம் இருக்கும். தனிமையை விரும்புபவராக இருப்பார். பிற்காலத்திலே தன்னுடைய பொறுப்புகளை எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு நிம்மதியாக இருப்பார். இறுதியாக இந்த கிரக சேர்க்கை பலன்களை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிக சுருக்கமாக கூறுகிறேன். கிரக சேர்க்கையை பொறுத்தவரை பொருள் அணி சுக்கிரன், புதன், சனி, ராகு இவர்கள் பொருள் அணியைச் சேர்ந்த கிரகங்கள். அருள் அணி குரு, செவ்வாய், சூரியன், சனி இவர்கள் அருள் அணியைச் சேர்ந்தவர்கள். கேது நடுநிலை. இதில் பொருள் அணி கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் சேரலாம். அருள் அணி கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் சேரலாம். பொருள் அணியும் அருள் அணியும் சேரக்கூடாது, கெடுபலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் இது போல சேரும் பொழுது எந்த ராசியில் உள்ளது, அதில் எந்த கிரகம் வலுப்பெற்றுள்ளது, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் செயல்படும், எந்த பாவகம் அதனால் பாதிப்படையும் என கண்டறிந்து பலன் கொடுக்க வேண்டும். புதன் சுக்கிரன், சூரியன் சுக்கிரன், சூரியன் புதன், குரு சூரியன், சந்திரன் குரு, சந்திரன் செவ்வாய் இந்த இணைவுகள் எல்லாம் நல்ல இணைவுகள் ஆகும். நன்மை செய்யும் கிரகம், தீமை செய்யும் கிரகம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? இயற்கை சுப கிரகங்கள், இயற்கை அசுப கிரகங்கள், லக்னத்திற்கு சுப கிரகங்கள், லக்னத்திற்கு அசுப கிரகங்கள் என வகைப்படுத்தி பலன் உரைக்க வேண்டும். இயற்கையான சுப கிரகங்கள் என்பது குரு, சுக்கிரன், தீய கிரகங்களுடன் சேராத புதன், வளர்பிறை சந்திரன். இயற்கை அசுப கிரகங்கள் என்பது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களுடன் சேர்ந்த புதன், தேய்பிறை சந்திரன் இதெல்லாம் அசுப கிரகங்கள். இது இல்லாமல் லக்ன அடிப்படையிலான சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் என்பது ஒவ்வொருவருடைய ஜென்ம லக்னத்திற்கு ஏற்ப கிரகங்களின் அசுப சுப தன்மைகள் மாறுபடுகிறது. இயற்கையில் சுப கிரகமான குரு பகவான் மகர லக்கணத்திற்கு பாபியாகி தீய கிரகமாக செயல்படுகிறார். இதே போல இயற்கையில் அசுப கிரகமான செவ்வாய் கடக லக்கணத்திற்கு யோகம் செய்பவராக மாறி சுபத்தன்மை பெற்று நற்பலன்களை தருவார். இவ்வாறு பலன்களை கணித்து கொடுக்கும் பொழுது மிக முக்கியமாக தசாபுக்தியின் அடிப்படையிலும் பலன்களை சேர்த்து தற்போதைய கோச்சார கிரகங்களின் தன்மைகளின் அடிப்படையிலும் பலன்களை இணைத்து நாம் பலன் கூறும் பொழுது நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு மிகச் சரியாக புரிந்து வரும் என்று கூறி இதுவரை அடியனுடைய கருத்துக்களை
பொறுமையாக கேட்டு அறிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் அன்பிற்குரிய டாக்டர் மணிகண்டராஜ் அவர்களுக்கும் இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டார் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி உரிமையாளர் அன்பிற்குரிய முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி ஜோதிட செம்மல் திருமதி சௌமியா மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சக்தி. வள்ளிநாதன் சார், எஸ் மேம். திடீர்னு ஸ்கிரீன் தெரியுதுங்களா மேம்? கேக்குதுங்களா? பேசுங்க சார். பேசி முடிச்சுட்டேங்க மேம். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சொல்லி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து விட்டேன். ஓகேங்க சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப சார் கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் கிட்ட இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கான டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் தான். ஏன்னா தனித்த கிரகத்துடைய அந்த செயல்பாடுகள் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யுவராஜ் நாச்சிமுத்து சார், நீங்க பேசுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. மிக அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். மிக்க நன்றி சார். நீங்க அந்த அருளணி பொருளணி சொன்னீங்களேங்க ஐயா, ஆமாங்க. அதை மட்டும் ஒரு நாள் நீங்க இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தீங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. இணைவுகள் மட்டும். ஓகே. கிரக இணைவுகளுடைய பலன்கள் அதுக்கு ஒரு நாள் தனியான 1 மணி நேரம் வகுப்பு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பொருள், அதாவது கிரகங்கள் இணைவு, கிரகங்களுடைய யுத்தம், ஒரே கட்டத்துல வந்து 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறது, கிரக மாலைகள், இதெல்லாம் வந்து எப்படி பலன் கூற வேண்டும் என்பது குறித்து அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கிரக சேர்க்கை பலன்களை நான் மிகச் சிறப்பாக வழங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஐயா. சரிங்க. மிக்க நன்றிங்க. மிக அருமையா இருந்துச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? டவுட் இருக்கவங்க கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சந்தேகம் இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு பாவகத்திலயுமே சில கிரகங்கள் வந்து தனிச்சிருக்கும். ஸோ அப்ப அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும். இதற்கிடையில உங்களுடைய பெயர், கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்க. என்னுடைய பெயர் எஸ் பழனிநாதன், ஆன்லைன் ஜோதிட ஆலோசகர், சென்னை. தொலைபேசி எண் 9444047293 9444047293. ஐயா இன்னொரு சந்தேகங்க ஐயா. மிதுனத்துல சொல்லுங்க வந்து செவ்வாய் பகைன்னு சுரேஷ் பாபு சொல்லியிருந்தீங்க. சார், நீங்க ஏதோ சாட்ல சொல்லிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா சார்? சுரேஷ் பாபு எம்என்ஜி. மேடம் நான் யுவராஜ் பேசுறேன் மேடம். ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் ஐயாட்ட கேட்டுக்கிறீங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சொல்லுங்க ஐயா. மிதுனத்துல செவ்வாய் இருந்தா அது பகைங்கய்யா. ஆனா தனுசுல வந்து குரு வரும்போது எப்படிங்க இருக்கு? ஆமாங்க. செவ்வாய் மிதுனத்தில் பகை. ஐயா நீங்க பேசுறது கேக்கலீங்க. ஓகே. தனுசுல இருந்து குரு பார்வையில் இருக்குங்க ஐயா. ஓகேங்க. அதனுடைய பலன் மாறும் இல்லைங்கய்யா? பார்வை பலன்கள்லாம் தனி சார். இது வந்து ஒரு கிரகம் தனித்த முறையிலே ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் அந்த மிதுனத்திற்கு எவ்வாறு கிடைக்கிறது, அதன் பிறகு இந்த குரு பார்வையின் மூலம் இவருக்கு பலன் சொல்லும் பொழுது இந்த செவ்வாய் மிதுனத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யறார், அந்த மிதுனம் இவருக்கு லக்னத்திலிருந்து எத்தனாவது இடம், அதை பொறுத்து தான் பலன்கள் மாறும். சரிங்க. மிதுனம் வந்து இவருக்கு எத்தனாவது ஸ்தானம், 2வது இடமா, 3வது இடமா, 4வது இடமா, அப்படியே அதை ஆய்வு செய்துதான் நம்ம பலன் உரைக்கணும். சரிங்க. ஓகே.
ஹலோ சார், சுரேஷ் சார் பாபு வாய்ஸ் சார், கேக்குதா நீங்க சார்? பேசுறீங்கன்னா பேசுங்க சார். பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார், எனக்கு ஒரு சின்ன வருது. இப்போ நீங்க ஒன்று பொருள் அணி அணியுதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. சுபகிரகங்கள் சொன்னீங்க சார். அது கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நான் ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தேன். அது டக்குன்னு கேட்க முடியல சரியா. அந்த கிரக சேர்க்கையினுடைய பலன்களை பொறுத்தவரையில வந்து பொருள் அணி சுக்கிரன், புதன், சனி, ராகு. அருள் அணி குரு, செவ்வாய், சூரியன், சனி, கேது நடுநிலையா இருப்பாங்க. இதில் பொருள் அணியை சேர்ந்த கிரகங்கள் ஒருவருக்கொருவர் சேரலாம். அது நற்பலன்களை தரக்கூடிய இணைவு. அருள் அணியை சேர்ந்தவர்கள் ஒருவர் சேரலாம். நற்பலன்களை தரக்கூடிய இணைவு. அருள் அணியிலிருந்து ஒரு கிரகமும் பொருள் அணியிலிருந்து ஒரு கிரகமும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்திலே அமரும் பொழுது அதுதான் வந்து கெடுபலன்களை தரக்கூடிய இணை. அதற்கடுத்து லக்னத்திற்கு சுபகிரகம், அசுபகிரகம் அப்படின்னு இருக்கு. லக்ன சுபர், லக்ன பாபி அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில நம்ம பலன்களை சேர்த்து வழங்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். சரி, ஓகே ஓகே. நன்றி நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ நன்றி சுரேஷ் பாபு சார். ஸோ வேற யாராவது பேசுறீங்களா? ஐயா அவருடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது யூடியூப்ல ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன். ஸோ இன்னைக்கு ஏதாவது நோட் பண்ண தவறி இருந்தாலும் நீங்க லேட்டர் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஐயா சொன்ன கண்டென்ட்ஸ் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அது சார்ந்த சந்தேகங்களா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை கூட ஒப்பிட்டு பார்த்து அதுல ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் அவர் வந்து சென்னையில இருக்காரு, அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. நீங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்களை மறுபடியும் நிகழ்ச்சி பார்த்துட்டு அதன் மூலமா உங்களை தொடர்பு கொள்வாங்க. சோ அதனால நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது சீக்கிரம் முடிச்ச மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நீங்க கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து எங்களுக்கு கிளாரிட்டியா வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். 1 மணி நேரமா இருந்தாலும் என்ன எங்களுக்கு இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கான கண்டென்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில எல்லா வாரத்தோடைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நிச்சயமாக வந்து நீங்க போய் பார்த்துட்டு எந்த ஒரு வாரத்தோடைய இதா இருந்தாலும் நீங்க அதை பார்த்துட்டு அதற்குண்டான சந்தேகங்கள் அந்தந்த சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு உண்டான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்டான ஜாதகத்துல நீங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 243வது வாரம் நிகழ்ச்சி அற்புதமாக முடிஞ்சிருச்சு. இவ்வளவு அற்புதமா இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுச்சமைக்காக உயர் திரு பழனிநாதன் ஐயா அவர்களுக்கு இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் மற்றும் நிர்வாகக்குழு சேவைக்குழு உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் லைவ் நிகழ்ச்சியிலும் யூடியூப் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தான் சொல்ல போறேன். நம்ம டிஎஸ்ஜேவியோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணி இப்ப 3 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மோர் தென் 1000 மெம்பர்ஸ் மேல வாங்கி நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. நாளுக்கு நாள் அது இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து அந்த அப்ளிகேஷனுடைய நிறைய அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அவுட் ஆனதுனால அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சவங்க இப்ப நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ரொம்ப ஃபில் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் வந்து நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் இந்த அப்ளிகேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜோதிட மாணவர்களா இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இப்பதான் வந்திருக்கேன், என்னையும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தாலும், இல்ல நான் 20-25 வருஷத்துக்கு மேல இதுல அனுபவம் பெற்ற ஒரு ஜோதிட ஜாம்பவானா இருக்கேன் அப்படின்னாலும், எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன்ல அமைக்கக்கூடிய ஒரு அமைப்போட வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதகம், திருமண பொருத்தத்திலிருந்து உங்களுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அந்த ஒரு பிறப்பு ஜாதகமே எடுத்துட்டீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க உங்களை தேடி வர கிளைண்ட்டுக்கு வந்து பாப்பீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் குபேர புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, அதிர்ஷ்ட புள்ளி, சுகபாதம், யோகி அவயோகி முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எல்லாமே கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அதனுடைய நிவர்த்திக்கான நட்சத்திரங்கள், அதற்குண்டான அதிபதி, கோயில், அதுக்கு எப்படி போகணுங்கிற கூகுள் மேப் வழிகாட்டியோட உங்களுக்கு ஒரு டேபிளாவும் கொடுத்துருக்கோம், தனிப்பட்ட முறையிலும் கொடுத்துருக்கோம், வர்க்க சக்கரம் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அதுலயே வந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்குண்டான ஜாம
தெர்மாகோல் வால்பேப்பரும் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து நீங்க ஒவ்வொரு ஜாதகத்திலயும் பிருகுநந்தி நாடியோட இது வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது நம்ம குருநாதருடைய பிருகுநந்தி நாடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு அமைப்போட வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம். அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் அதர் லாங்குவேஜஸ்லயும் இன்னொரு 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு லான்ச் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு. டெஸ்க்டாப்ல உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துரும். வாஸ்து பாவக காரகத்துவம் வந்து உங்களுக்கு அதுவும் போயிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னு வந்துரும். பட் எதுக்குமே வந்து நீங்க தனியா பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்ப இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க ஒரே பேமெண்ட்டா நீங்க என்ன காஸ்ட் பே பண்றீங்களோ அதை அப்படியே நாங்க உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்குவோம். மறுபடியும் வந்து நீங்க அகைன் பே பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. நாங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல வந்து எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் அப்டேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட போனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நாங்க அக்னாலேஜ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தனியா ஃபீ எல்லாம் கிடையாது, பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இதை மறுபடியும் எதுக்காக இதை சொல்றோம்னா ஒவ்வொரு வாரத்திலயுமே வந்து இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னதை நீங்க எல்லாரும் வாங்கி அதை பயன்பெறுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி எந்த விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை ஷேர் பண்றது கிடையாது. எல்லா வாரத்திலையும் இதை பத்தி நான் கண்டிப்பா ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இன்னும் என்னென்னலாம் இன்டெப்தா அதுக்குள்ள இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ரேட் டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க வந்து கால் கூட பண்ணலனா பரவாயில்ல, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இமீடியட்டா நான் உங்களுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டெமோ வீடியோ, அதனுடைய ப்ரௌச்சர், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும், இந்த மாதிரியான எல்லா செட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் யூ ஆர் ஓகே அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எஸ், சக்சஸ்ஃபுல்லா நம்ம 243வது வாரம் அறவாரம் நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் 244வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவை நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி பழனிநாதன் சார். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.